அருட்பெருஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும். கோகனட் மோர் மிளகாய், பெரிய பெரிய மோர் மிளகாய் எண்ணெயில் நன்கு ஃப்ரை செய்து கொள்ளலாம். கிறிஸ்பியாக கட் இன்டு ஃபைன் பீசஸ். கடலைப்பருப்பு, அதாவது வாசனைக்காக ஆனியன், கருவேப்பிள்ளை நன்கு ரோஸ்ட் செய்து கொள்ளலாம். கோகனட் இது மாதிரி கல்லுப்பு சேர்த்து க்ரஷ் செய்து வைத்துக் கொள்ளலாம். நன்கு ஃப்ரை செய்து கொள்ளலாம். ஆட் கோகனட் ஒரே ஒரு முறை இப்படியும் அப்படியும் பரட்டிக்கோங்க. எண்ணெய் கோட்டாகிவிட்டால் போதும், இல்லை என்றால் கலர் சேஞ்ச் ஆகிவிடும். போதுமானது இதுவே. லுக்கிங் குட், ஸ்மெல் டெம்டிங். 15 to 20 minutes soaked ரைஸ் சேர்த்து கொள்ளலாம். ஆயில் கோட்டாகும் வரை அரிசி லைட்டாக கலந்து கொள்ளலாம். நித்திய அன்னதானம். பசித்த அன்பர்களுக்கு ஜீவகாருண்ய அருள் வள்ளலார் பிரசாதம். மோர் மிளகா டீப் ஃப்ரை செய்து வைத்தது சூடு ஆறிய பிறகு இதை பொடி செய்து சேர்த்து கொள்ளலாம். பொடி செய்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரைஸோடு சேர்க்கப்பட்டுள்ளது. மிக்ஸ் இட் ஆல் வெல். பியூட்டிஃபுல் கோகனட் ரைஸ் கெட்டிங் ரெடி. வாருங்கள் அனைவரும். டெம்டிங் டு ஈட். ஒரு பசித்த ஜீவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம் ஒரு மனித உடம்பினுள் இருக்கும் அத்தனை கடவுள்களுக்கும் அந்த ஆகாரத்தின் சத்து போய் சேர்கின்றது. ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யும் போது அந்த கோவிலில் இருக்கும் அத்தனை தெய்வ சக்திகளுக்கும் அபிஷேகம் ஆராதனை செய்து கிடைக்கும் புண்ணியம் எவ்வளவோ அதைவிட பன்மடங்கு புண்ணியம் ஒரு பசித்த ஜீவனுக்கு கொடுக்கின்ற ஆகாரத்தால் அடையாளம். இது சத்தியம். அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. சாதம் தயார். பசித்த அன்பர்களுக்கு ஜீவகாருண்ய அருள் வள்ளலார் பிரசாதம்.